பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் ஆமென் தேவனுடைய வார்த்தையாய் நாம் சந்திக்க கர்த்தர் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். நாளில் கூட எஸ்தரின் புஸ்தகத்தின் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வார்த்தையின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதம். ஆதார் மாதத்தை குறித்து வேதம் சொல்லும்போது ஒரு தெய்வ பிள்ளைகள், தெய்வ ஜனங்கள் ஆமேன் மரண பயத்தில், மரண பீதியில் இருந்து வேதனைப்பட்டதற்கு பதிலாய் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய சஞ்சலமும் அவருடைய துக்கம், சஞ்சலம் சந்தோஷமாக, துக்கம் மகிழ்ச்சியாக, அவருடைய வேதனையோடு சஞ்சலப்பட்டு என்ன செய்வதென்று அறியாமல் இருந்த அந்த சூழ்நிலையை கர்த்தர் தலைகீழாய் மாற்றி போட்ட ஒரு மாதம் தான் ஆதார் மாதம். இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியங்களை குறித்து சஞ்சலப்படுகிறோமோ, எந்தெந்த காரியங்களை குறித்து துக்கப்படுகிறோமோ, வேதனைப்படுகிறோமோ, அந்த காரியத்தை தலைகீழாய் மாற்ற வல்லமையுள்ள தேவன் தான் நீயும் நான் ஆராதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஆமென் இஸ்ரவேல் ஜனம் எதை செய்தார்களோ, ஆமென் ஏன் கர்த்தர் அந்த சஞ்சலத்தை ஆமென் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் மாற்றினார் என்றால், தேவ சந்நிதியில் சத்துருக்களால் வந்த சதி மோசத்தின் நடுவில் அவர்கள் சும்மா இருக்கல, மாறாக ஆமென் தேவ பாதத்தில் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இந்த கால வேளையில நம்முடைய துக்கப்படுகிற விஷயங்கள் நடுவில், நம்மளை சஞ்சலப்படுத்துகிற விஷயங்கள் நடுவில் உபவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் நீயும் நானும் மாறும்போது நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற, மகிழ்ச்சியாய் மாற்றுகிற பரலோக தகப்பன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அவர்களுக்கு மட்டும் மாற்றவில்லை, நம்முடைய வாழ்க்கையிலும் இதுபோல வருகிற சஞ்சலங்கள், துக்கங்கள் மாற்றி சந்தோஷமாக மகிழ்ச்சியாய் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவன். இந்த காலை வேளையில ஆமென் நாம் உபவாசிக்க ஆயத்தமானால், ஜெபிக்க ஆயத்தமானால், தேவனுடைய பாதத்தில் ஆண்டவரே என்று புலம்ப ஆயத்தமானால், நம்முடைய பெருமூச்சையும் கேட்கிற கர்த்தர் ஆமென் நம்முடைய வாழ்விலும் ஆமென் காரியங்கள் ஆமென் மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அன்று கிரியை செய்த கர்த்தர் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் அதிகாரங்களை மாற்ற வல்லமையுள்ள தேவன், எதிராளியுடைய சூழ்ச்சிகளை மாற்ற வல்லமையுள்ள தேவன், நம்மை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்ப வல்லமையுள்ள கர்த்தர். அந்த தேவனை நோக்கி எந்தெந்த சூழ்நிலையில் நெருக்கடி வந்து விட்டதா, ஆமென் சோர்ந்து கலங்கி போய் விடாதே, அமர்ந்திருந்த தெய்வ பாதத்தில் ஆண்டவரை நோக்கி உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் கர்த்தருடைய பாதத்தை தேடுவோம், அதிசயங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே விசுவாசித்தவர்களாய் தேவனுடைய கரங்களில் விட்டு கொடுத்து ஜெபிக்கலாம். ஒரு நிமிடம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இம்மட்டும் உதவினீர், இறங்கினீர், பாதுகாத்தீர். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த நெருக்கடிகளில் சந்தோஷம் இழந்து துக்கத்தோடு ஆண்டவரே சஞ்சலத்தோடு கடந்து செல்லுகலாம், ஆனால் அவர்களுடைய இஸ்ரவேல் ஜனத்தினுடைய சஞ்சலத்தை மகிழ்ச்சியாய் மாற்றின கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய சஞ்சலப்படுகிற இந்த நாட்களில் உபவாசிக்க ஜெபிக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. இவர்களுடைய துக்கங்களும் இவர்களுடைய சஞ்சலங்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாய் கர்த்தர் மாற்றி அற்புதம் செய்ய இன்று நீர் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறீரே. நன்றி அப்பா. நம்முடைய வல்லமை குறையவில்லை ராஜாவே. நம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பம் நம்முடைய சந்நிதியில் வந்து எட்டி பலத்த கிரியைகளை செய்து நம்முடைய நாமத்தை உயர்த்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தரபடியே செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். உங்களுடைய சஞ்சலம் மகிழ்ச்சியாய் மாற்றுவார். God bless you. Praise the Lord.